ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கடந்து செல்லும் நேரத்தை மட்டுமே தான் உங்களால் வீணடிக்க முடியும். நாளைய தருணத்தை உங்களால் வீணடிக்க முடியாது. ஏனெனில் அது உங்களுக்காக வைக்கப்பட்டுள்ளது. பணம் என்றுமே நிம்மதியை தருவதில்லை. ஆனால் நிம்மதி இல்லாமல் போவதற்கு பணம் ஒரு முக்கிய காரணம். பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும், ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்டாயம் விளையாண்டே தீர வேண்டும். வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்தில் விளைவுகளை சமாளிக்கும் திறமை உள்ளவர்களே பெரிய முடிவுகளை எடுக்கிறார்கள். உண்மை மெதுவாக நடந்து வரும், பொய் வேகமாக ஓடிவிடும். அடுத்தவர்களை அடக்குவதில் ஆண் பலசாலி, தன்னையே அடுக்குவதில் பெண் பலசாலி. வாழ்க்கைக்கு பொருள் தேடும்போது தொலைத்து விடக்கூடாது வாழ்க்கையை. மலர்களை ரசிப்பவர்கள் ரசிக்க மறந்து விடுகின்றனர் செடியை. பணக்காரனுக்கு மட்டுமல்ல, ஏழைக்கும் வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கை தன்னிச்சையாக செயல்படுவது, அதன் மீது யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பணக்காரனும் ஏழையைப் போல்தான் அவனும் உதவியின்றே இருக்கிறான். சாலையோரத்தில் ஒற்றை துணியுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் ஏழையானாலும் சரி, 4 தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கும் பணக்காரனானாலும் சரி, இருவரும் அடுத்த கணம் என்ன நடக்க போகிறது என்று அறியும் திறனின்றியே இருக்கிறார்கள். ஆகவே இந்த கணத்தை முழுமையாக வாழுங்கள். இங்கு யாரும் உங்களுடையவர்கள் இல்லை. உங்களுக்குள் வீட்டிற்கும் இறைவன் மட்டுமே உங்களுடையவர். இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ சாய்ராம். இதில் சொன்னபடி பணத்து பின்னாடியே ஓடாமல் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்க. சாயப்பா மேலே நம்பிக்கையோட பொறுமையோட காத்துட்டு இருங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பணத்தை பின்னாடி ஓடி உங்களோட மைண்ட் ஸ்ட்ரெஸ்க்கு ஆளாகாதீங்க. எப்போவுமே ரிலாக்ஸாக சாயப்பாவே நினச்சிட்டு இருங்க. எல்லாமே நல்லதாக